வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேபிஎல் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஜேபிஎல் டியூன் பீப் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஹவுஸில் பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதில் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் முழுக்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அவங்க கை தவறி கீழே விழுந்தால் கூட அளவு விஷயத்தில் எந்த ஒரு கிராக் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் எல்லா இயர்பட்ஸும் கொடுக்குற மாதிரி காமனான ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக டிசைன் எதுவும் கொடுக்கல. எல்லா இயர்பட்ஸும் கொடுக்குற மாதிரி காமனாக ஒரு சாதாரணமாக ஒரு ஷேப்பில் நல்ல ஒரு மாடலாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் ஹவுஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஎல்னு அவங்களோட பிராண்ட் ஷேப்பில் முத்திரை குத்திருக்காங்க. அதே போல் கொஞ்சம் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3 எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 எல்இடி இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் சார்ஜிங் ஹவுஸில் எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லி அந்த எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த எல்இடி வந்து 3 லெவலில் ஒர்க் ஆகும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லி 3 லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் சார்ஜிங் ஹவுஸில் எத்தனை லெவலில் இருக்க சார்ஜர் இருக்குதுன்னு சொல்லி அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் சார்ஜிங் ஹவுஸோட சைஸு பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து ரொம்பவே காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சு மூடினா கூட உங்கள் கையை மூடிலாம், அவ்வளோ காம்பேக்டாக குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் ஹவுஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. எதுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து நீங்கள் நைட் டைமில் சார்ஜ் போடும்போது கேபிளை மாட்டிட்டீங்க அப்படின்னா உள்ள பின்னு டேமேஜ் ஆயிரும். ஆனால் டைப் சி கேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பின்ன மாறினாலும் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் கொடுக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நைட் டைமில் சார்ஜ் போடும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் எப்படினாலும் நீங்கள் சார்ஜர் மாட்டலாம், ஈஸியாக செட் ஆயிரும். அதே போல் சார்ஜிங் கேஸ் நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸ்லேயே நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் வந்து கூடவே கொடுத்துட்றாங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மட்டும் சார்ஜிங் கேஸோட மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. உங்கள் பெருவரில் வச்சு தள்ளி பார்த்தாலே அந்த டைட்னஸ் வந்து உங்களால் ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் பேக்கில் போட்டாலும் சரி, இல்லை பேண்ட் பேக்கெட்டில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு க்ளோசிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் வைக்கிற இடத்துக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா LRன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இயர்பட்ஸ் வந்து ரிட்டன் திரும்பி சார்ஜிங் கேஸில் வைக்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் லெஃப்ட்டு எல்லுன்னு போட்டிருக்கோம், அந்த லெஃப்ட்லேயும் ஆர்னு போட்டிருக்கோம், ரைட்லேயும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் வைக்கிறது தான் LRன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கன்ஃபியூஷனாக இருக்கும் எந்த பக்கம் எதை வைக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா LRன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயந்தான். அதே போல் சார்ஜிங் கேஸ் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா உள்ளே 2 ஹோல்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் சார்ஜிங் கேஸை தலையில் கவுத்தினா கூட அந்த இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் விட்டு கீழே உலகாத மாதிரி நல்ல ஒரு டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இயர்பட்ஸை சார்ஜிங் செட்டு கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்போட சைஸ் வந்து கரெக்டாக 1 இன்ச் சைஸில் இருக்குது. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஜேபிஎல் அவங்களோட பிராண்ட் சிம்பிளாக முத்திரை குத்திருக்காங்க. அதே போல் ஸ்டெம்போட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மைக் கொடுத்துருப்பாங்க. டாப்லேயும் டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் இயர்பட்ஸ் 2மே கொடுத்துருக்காங்க, ரைட் இயர்பட்ஸ் 2மே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. இது பேர் குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி இருந்தாலுமே இது வந்து ஆங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஒரு ஆங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் தான் கொடுக்காங்க. ஏன்னா அவங்க காது சின்ன காதாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய காதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காதிலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி தான் இந்த டிசைனாக இருக்கும். ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டி காதில் மாட்டிட்டிங்கன்னா போதும், காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. அதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக தான் கொடுக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஷேப் டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸில் மைக் வந்து ஏஎன்சி மைக் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொண்ட மைக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட்ட நெரிசலில் அந்த சவுண்டு உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தூங்கணும் இல்லை புக்ஸ் படிக்க நினச்சிங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லா சவுண்டையும் டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் காதில் எதுவுமே கேட்காத மாதிரி சுற்றி அப்படியே கம்ப்ளீட்டாக டம்ப் ஆயிரும். அதே போல் நீங்கள் கால் பேசினா கூட உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் பண்ணு கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸ் வந்து 3 விதமான மோடு கொடுத்துருக்காங்க. ஏஎன்சி மோடு கொடுத்துருக்காங்க, ஆம்பியன் மோடு, அப்புறம் டாக் த்ரூ மோடு அப்படின்னு சொல்லி 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஏஎன்சி மோடாக நான் முதலே சொன்ன மாதிரி தான் சுற்றி நடக்கிற சவுண்டு வந்து கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்களோட தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆம்பியன் மோட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் காதில் மாட்டி பாடு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வெளியே நடக்கிற சவுண்டும் காதில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டேப் பண்ணால் போதும்,
வெளியில் இருக்கிற சவுண்டு வந்து காதில் கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஏர்பட்ஸை காதுலேருந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளியில் இருக்கிற சவுண்டு வந்து தாராளமாக காதில் கேட்க ஆரம்பிக்கும். அதே போல் டாக் த்ரூ மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டாக் த்ரூ மோடை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, யாராவது அவங்கள்ட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா, நீங்கள் ஏர்பட்ஸை காதுலேருந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் வாய்ஸை பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க பாட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் கம்மியாயிரும். ஸோ நீங்கள் பேசி முடிச்சு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் வந்து திரும்ப ஏறிடும். அதான் பார்த்தீங்கன்னா டாக் த்ரூ மோடாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்ப்போம். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான். இப்போ லாஸ்ட்டாக வந்து வெர்ஷன் 4 வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட்டர் எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து IP54 கொடுத்துருக்காங்க. IP54 வாட்டர் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஹெல்மெட்டில் மாட்டிட்டு ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு வேர்வை தண்ணி பட்டால் அந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் நீங்கள் காலை மாட்டிட்டு நீங்கள் லைட்டாக மழை பெய்கிறப்ப கூட வெளியே விளையாடலாம், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. அதே போல் அந்த இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 கலரில் வருது. பிளாக் கலரில் வருது, ப்ளூ, பர்பிள், அப்புறம் ஒயிட் அப்படின்னு 4 கலரில் வருது. அதே போல் அந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 48 ஹவர்ஸ், அதாவது 48 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 12 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 12 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். அதே போல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் வெறும் 15 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே போதும், 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு வெறும் 15 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும், 4 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜேபியில் பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஏர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பேஸும் அவ்வளோ டீப் பேஸாக கொடுப்பாங்க. ஸோ பேஸுக்கே டிரைவர் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி பேஸ் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து 6mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6mm டிரைவருங்கிறது அதுவும் சிலிக்கான் டிப் வச்சு 6mm டிரைவருங்கிறது ஜேபியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய டிரைவர் தான். ஏன்னா ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் இதில் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அட் அ டைமில் 2 கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பக்கத்தில் டேப் இருந்துச்சு அப்படின்னா அதோடய நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 2 கேஜெட்டோட ப்ளூடூத் சப்போர்ட் ஒரு கேஜெட்டில் இந்த இயர்பட்ஸ் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது, நல்ல சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பில் டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றலாம், கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷனை வந்து நீங்கள் இந்த டச் கண்ட்ரோல் மூலமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏஎன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஆம்பியர் மோட், டாக் த்ரூ மோட் எல்லா மோடையும் பார்த்தீங்கன்னா அதை டச் கண்ட்ரோல் மூலமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த டச் கண்ட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்தாங்க. லைட்டாக தொட்டாலே போதும், அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதே போல் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா JBL ஹெட்ஃபோன்ஸ் ஆப்புன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ப்ளே ஸ்டோரில் ஆப்பே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுட்டிங்கனாலே போதும், எல்லா விதமான கண்ட்ரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் இந்த ஃபேர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஈக்குவலைசர் மோட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து ஃபைண்ட் மை பட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கட்டில் எங்கேயாவது போட்டுறீங்க, இல்லை தலானி கடையில் எங்கேயாவது சொல்லி போட்டுறீங்க, அந்த மாதிரி உங்கள் பட்ஸை தேடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபைண்ட் மை பட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் அந்த JBL ஹெட்ஃபோன்ஸ் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் மை பட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சார்ஜிங் கேஸ் உங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக பீப் சவுண்ட் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அது மூலமாக உங்கள் சார்ஜிங் கேஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் புதுசாக பாக்ஸில் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 4 விதமான சிலிக்கான் டிப், அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் வந்து கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ கடைசி பார்த்தது ரொம்ப நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.